என்னோட வயசு நண்பர்களுக்கு வணக்கம். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் லைஃப்பில் நமக்கு என்னவெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அடைய ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற புக்கு தான் 50 லாங்குவேஜஸில் 30 மில்லியன் காப்பீஸுக்கு மேலே சேல்ஸ் ஆன புக் த சீக்ரெட். இந்த புக்கில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த புக்கோட ஆத்தர் ரோண்டா பைர்ன். இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் டெலிவிஷன் ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர். இவங்க முதல்ல த சீக்ரெட்டுங்கிற நேம்லேயே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எடுத்தாங்க. அதோட சக்ஸஸுக்கு அப்புறம் அதை அப்படியே ஒரு புக்காக 2006 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த புக்கு சொல்கிற விஷயம், இந்த பிரபஞ்சமே ஒரு விதியால் தான் இயங்குது. அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, இதை நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். லெசன் நம்பர் 1, த சீக்ரெட் டு லைஃப் இஸ் தி லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த விதி தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த விதிப்படி நீங்கள் இந்த யூனிவர்ஸுக்கு எதை கொடுக்குறீங்களோ அதை தான் இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இப்போது நீங்கள் பயங்கர கோவத்தோடவும் ஃப்ரஸ்ட்ரேஷனோடவும் இருக்கீங்கன்னா இந்த நெகட்டிவ் எண்ணங்களும் எமோஷன்ஸும் உங்களை இன்னும் கோவப்பட வைக்கிற விஷயங்களை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதே அன்போடவும் நன்றி உணர்வோடவும் இருந்தீங்கன்னா இதே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் எப்போவும் உங்கள் கடனை எப்படி கட்ட போகிறோன்னே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காலத்துக்கும் கடனாளியாக தான் இருப்பீங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இதை மாற்றுற பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. அதுவும் நீங்கள் இப்போவே பண்ண முடியும். லெசன் நம்பர் 2, த யூனிவர்ஸ் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட்ஸ். நல்லது நடக்கணும்னா நல்லதை நினைக்கணும், அவ்வளோதானே. இதில் என்ன சீக்ரெட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அது என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறதுக்கும் வேணான்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. இங்கே நிறைய பேருக்கு அவங்களோட தேவை நல்லதாக இருந்தாலும் அவங்களோட எண்ணமெல்லாம் அவங்களுக்கு எது வேணாமோ அது மேலே தான் ஃபோக்கஸாக இருக்குது. உதாரணத்துக்கு, நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு நாள் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட இந்த எண்ணத்திலிருந்து முக்கியமான வார்த்தைகளான எக்ஸாம் ஃபெயில், இதை 2 மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை மாற்றணுன்னா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு மட்டும் நினைங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே எனர்ஜியால் தான் உருவாகியிருக்கு. ஒவ்வொரு எனர்ஜிக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம எண்ணங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அதை அட்ராக்ட் பண்ணும். அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் மைண்டோட டாமினன்ட் ஃப்ரீக்வன்சியாக மாறும். அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை தான் இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். லெசன் நம்பர் 3 ஸ்டெப்ஸ் டு கிரியேட் த யூனிவர்ஸ் யூ வாண்ட். இப்போது உங்ககிட்ட ஒரு FM ரேடியோ இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் அதில் என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சிக்னலை தான் அந்த ரேடியோ சர்ச் பண்ணி அதை மட்டும் ரிசீவ் பண்ணும். உங்கள் மைண்டும் அந்த ரேடியோ மாதிரி தான். எதை பற்றி அதிகம் யோசித்து உங்கள் மைண்டோட ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான விஷயங்களை அது ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதிலிருந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு எதுவும் தானாக நடக்கலை, அது எல்லாத்தையும் நாம் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ உருவாக்குறோம். 3 ஸ்டெப்பில் நாம் விரும்புகிற லைஃப்பை நம்மளால் உருவாக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கேளுங்க. உங்களுக்கு எது வேணுமோ, நீங்கள் எதை ரொம்ப விரும்புகிறீங்களோ அதை தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அதை தெரியப்படுத்துங்க. இதுக்கு பெஸ்ட்டு வழி ஒரு சரியான முறையில் உங்களுக்கு வேணுங்கிறத எழுதுறது. எப்படி எழுதணும்னா, எதிர்காலத்தில் எனக்கு வேணும்னு நினைக்காம நிகழ்காலத்தில் நீங்கள் விரும்புகிறது கிடைச்சிட்ட மாதிரி ஒரு நன்றி உணர்வோடு எழுதுங்க. உதாரணத்துக்கு, எனக்கு உடம்பு சரியாகணும்னு எழுதாமல் இந்த ஆரோக்கியமான உடலை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு எழுதுங்க. செகண்ட் ஸ்டெப், நம்புங்க. வெறுமனே எழுதிட்டா மட்டும் எதுவும் நடந்துடாது. நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை முழு மனசோட நம்பணும். அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த நம்பிக்கை மேலே உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸும் தான் இந்த யூனிவர்ஸுக்கு ஸ்ட்ராங்கான சிக்னலை கொடுக்கும். கடைசி ஸ்டெப், ரிசீவ் பண்ணுறது. நீங்கள் இந்த யூனிவர்ஸுக்கு அனுப்பின சிக்னலுக்கு சரியான ஃப்ரீக்வன்சியை கொடுக்கறது உங்களோட எமோஷன்ஸ் தான். நீங்கள் ஆசைப்பட்டதை அடையும் போது என்ன எமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே வருமோ அதே எமோஷன்ஸை இப்போவே ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஆசைப்பட்டதை ரொம்ப ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த 3 ஸ்டெப்பை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை உருவாக்குவீங்க. இது நீங்கள் விரும்பின விஷயங்களை அடைய ஹெல்ப் பண்ணும். லெசன் நம்பர் 4, விஷுவலைசேஷன் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆர் த கீஸ். நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு வராமல் இருக்காது. இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். எப்படி யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை பார்க்கும்போது நடுவில் வர ஆட்ஸ் என்னன்னே கண்டுக்காமல் ஸ்கிப் ஆட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி நமக்கு வர நெகட்டிவ் தாட்ஸையும் கண்டுக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
உதாரணத்துக்கு உங்களோட ஆசை பணக்காரனாக ஆகணும்னா ஒரு நோட்டில் இந்த வருஷம் நான் 10 கோடி சம்பாதிச்சதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கேன்னு எழுதுங்க. இப்படி நீங்கள் எழுதுனதை மனப்பூர்வமாக நம்பி அது உண்மையிலேயே நடக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் எடுத்து அதில் இருக்கிற பேலன்ஸை ஒயிட்னர் வச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு தேவையோ அதை எழுதுங்க. இப்படி நீங்கள் விஷுவலாக பார்க்குற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நீங்கள் நினச்சதை இன்னும் ஆழமாக நம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாம் நினச்சது எதுவாக இருந்தாலும் அதை அடைய முதல்ல அது நடந்துட்டால் எப்படி இருக்கும்னு சின்ன சின்ன டீட்டெயிலையும் கூட விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இதை தான் நம்ம அப்துல் கலாமும் கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு. லெசன் நம்பர் 5, திங்கிங் பாசிட்டிவ்லி ஃபார் குட் ஹெல்த். உங்களோட எமோஷன்ஸுக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் நல்லா யோசிங்க. நீங்கள் ஸ்லிம்மாக ஆகணும்னா ஃபேட்டான எண்ணங்களை நினைக்காம தின்னான எண்ணங்களை நினைக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. நிறைய டயட் ஃபெயில் ஆக காரணமே நாம் வெயிட்டை குறைக்கணும், மேலும் குண்டாயிடக்கூடாதுன்னு நெகட்டிவ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது தான். இதனால் நாம் எதிர்பார்க்குற அளவு ஸ்லிம் ஆகலைன்னா நாம் அதை நினச்சி வருத்தப்படுவோம். இந்த நெகட்டிவ் எமோஷன் நீங்கள் எதை வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு தரும். பொதுவாக நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே உங்கள் மைண்டு தான் உங்கள் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் மாறணும்னா நீங்கள் முதல்ல இப்படிப்பட்ட நபர் தான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை மனப்பூர்வமாக நம்பணும். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ன பாடி டைப் வேணும்னு கேளுங்க. அப்புறம் அதை பாசிட்டிவாக நம்புங்க. தானாக அதை ரிசீவ் பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்தில் நமக்கு வர பல வியாதிகளுக்கு காரணம் நம்மளோட ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நெகட்டிவான எண்ணங்கள். ஸோ நம்மளோட எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாலே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஒருத்தர் தனக்கு உடல் குணமாகுதுன்னு முழுசாக நம்பினாலே உடம்பு தன்னைத்தானே சரியாக்கிக்கிட்டு அவர் நம்புறதை நிஜமாக்குது. இதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண பிளசிபோ எஃபெக்ட். இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, நம்ம உடம்புல தினமும் கோடிக்கணக்கான செல்கள் இருந்து புது செல்கள் உருவாகுது. அப்படி பார்த்தா 3 வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு ஒரு புது உடம்பே கிடைக்கிது. ஆனாலும் நிறைய பேருக்கு உடம்புல பிரச்சனை பல வருஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட எண்ணங்களில் அதை இன்னும் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான். லெசன் நம்பர் 6, லிவ் இன் ஹார்மனி வித் தி யூனிவர்ஸ். நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இந்த பிரபஞ்சமும் நாம் வாழ்கிற உலகமும் உருவாக காரணமாக இருந்திருக்கு. அது எப்போவுமே இருந்திருக்கு, இனியும் எப்பவும் இருக்கும். இந்த சக்தி தான் பலர் கடவுள்னும் சிலர் எனர்ஜினும் சொல்கிறாங்க. இந்த சக்தியை நாம் என்ன பேர் வச்சு கூப்பிடுறோங்கிறத விட அதுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையோட ரகசியமே நாமளும் அந்த சக்தியோட ஒரு பகுதிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறது தான். இப்போது இந்த பெரிய பிரபஞ்சத்தோட சக்தியில் நாமளும் ஒரு பகுதியாக இருக்கும்போது நாம் அதோட ஒத்து போகணுமே தவிர அதை எதிர்க்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் பாசிட்டிவான நல்ல விஷயங்கள், உதாரணத்துக்கு சந்தோஷம், நிம்மதி, பணம், புகழ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருக்கிறதால அது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நம்புகிறாங்க. நமக்கு வேணும்னா அது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற போட்டி பொறாமையும், ஒருவேளை அடுத்தவனுக்கு கிடைச்சிட்டா நமக்கு கிடைக்காம போயிருமேங்கிற பயமும் இதனால தான் ஏற்படுது. உண்மை என்னென்னா, நாம் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. நமக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிறது உங்களுக்கு நீங்களே போட்டியாக இருக்கிறதுக்கு சமம். அதனால் இப்படிப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுடுங்க. நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்கு தொடர்ந்து வர இன்னொரு காரணம் அதை நாம் எதிர்க்கிறது தான். சைக்கோ அனலிஸ்ட் கார்ல் ஜங் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதை எதிர்க்கிறீங்களோ அது எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த புக்கோட கோர் மெசேஜ் என்னென்னா, உங்களோட எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது. அந்த எண்ணங்களை உங்களால் மட்டும்தான் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சில நேரங்களில் உங்களோட கடந்த காலம் தான் உங்கள் வருங்காலத்தை முடிவு பண்ணுதுன்னு உங்களுக்கு தோணலாம். அது ஒரு தவறான முடிவாக இருக்கலாம், ஒரு துக்க சம்பவத்தினால் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த சீக்ரெட்டை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மேலே மட்டும் உங்கள் எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கடந்த காலம் கண்ட்ரோல் பண்ணலை, நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்கிற உண்மை உங்களுக்கு புரியும். இந்த புக் சம்மரி உங்களுக்கு இந்த புக்கை படிக்கணுங்கிற ஆசையை தூண்டி இருக்குன்னா கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.